வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். அதுதான் நமது தாரக மந்திரம். இன்று என்ன பார்க்க போகிறோம்? ஆரோக்கியத்தை பற்றி. வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த சருமத்தை வெயிலிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் என்ற ஒரு கேள்வி ஒவ்வொருவருக்கும் எழலாம். நமது தோள்களை வெயிலிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நம்ம படைத்த இயற்கையே அதை சரி செய்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த வெயில் காலங்களில் அடிக்கடி சோப்பு போட்டு குளிப்பதை நிறுத்த வேண்டும். முடிந்தால் 3 நாட்களுக்கு ஒரு முறை சோப்பு போட்டு குளியுங்கள். ஏனென்றால் இயற்கையாகவே நமது தோள்களில் எண்ணெய் பசையை உருவாக்கக்கூடிய எண்ணெய் நிறமிகள் நமது மயிர்கால்கள் வழியாக எண்ணெய் சுரப்பியை சுரக்கும். அந்த எண்ணெய் படலம் வெயில்களிலிருந்து நமது மேனியையும் தோள்களையும் பராமரிக்கிறது. ஆனால் நாம் அதை தினந்தோறும் சோப்பு போட்டு கழுவி விடுகிறோம். அந்த காலங்களில் சோப்பு என்பது எண்ணெய் தொழிற்சாலைகளில் வேலை செய்தவர்களுக்காக பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டதான் சோப்பு. அது காலப்போக்கில் விளம்பரங்களின் மூலம் சாதாரண நமக்கும் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. எனவே முடிந்தவரை உங்களது மேனியை இந்த வெயிலிலிருந்து காக்க வேண்டும் என்றால் சோப்பு போட்டு குளிப்பதை குறையுங்கள். முகத்திற்கு மட்டும் தினந்தோறும் சோப்பு போட்டு குளியுங்கள், அதனால் தவறு இல்லை. மேனிகளுக்கும் தோள்களுக்கும் 3 நாளுக்கு ஒரு முறை சோப்பு போடுங்கள் போதும். அப்படி சோப்பு என்று நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிறீர்களோ அன்று நல்ல தூய சுத்தமான தேங்காய் எண்ணெயை உங்களது மேனிகளில் தடவி கொள்ளுங்கள். இதன் மூலம் நமது தோளில் இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய சரும நோய்களை காப்பாற்ற முடியும். விளம்பரங்களின் யுக்திகளால் தான் இந்த சோப்பை நாம் தினந்தோறும் பயன்படுத்துவதற்கு பழக்கப்படுத்தி விட்டோம். நமது பாட்டியும் பாட்டனும் முப்பாட்டியும் அந்த காலங்களில் தினந்தோறும் சோப்பு போட்டு குளிக்கவில்லை. ஆனால் அவர்களது மேனி 60 வயது வரை சுருக்கமடையாமல் இருந்தது. எனவே இந்த சோப்பு என்ற ஒரு கலாச்சாரத்தை நாம் முற்றிலும் ஒழிக்க முடியாது. ஏனென்றால் நாம் அதற்குள் பழக்கப்பட்டு விட்டோம். எனவே குறைந்தது வாரத்திற்கு 2 முறை மட்டும் சோப்பு போட்டு குளியுங்கள். உங்களது மேனியை இயற்கையிலிருந்து பாதுகாக்க, இதிலிருந்து உருவாகும் நமது உடலிலிருந்து இயற்கையாகவே நமது மேனியில் உருவாகும் அந்த எண்ணெய் படலம் நமது மேனியை இந்த வெயிலிலிருந்து காப்பாற்றும். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தோடு சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால், இது மிகவும் அவசியமானது என்று நீங்கள் நினைத்தால், மிகவும் பயனுள்ள தகவல் என்று நினைத்தால் இதை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.